ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ப்ளே தமிழ் டப்ஸ். இப்போ ரீசெண்டாக என்னென்ன நம்ம பயங்கரமான ஹாலிவுட் சைட்லேருந்து அப்டேட்ஸ்லாம் வந்து எல்லாத்தையும் இன்றைக்கி ஒரு வீடியோ நம்ம பார்த்தலாம். வாங்க டேட்டா வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஸ்டார்டிங் நம்ம ஜுராசிக் வேர்ல்டு ரீபர்த்தோட சின்ன டீசர் ட்ரெய்லர் ஆகட்டும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் எப்படியும் இந்த மூவி அப்கமிங் நம்ம ஜூலை 2 தான் ரிலீஸ் ஆகும் போகுது. ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்ம ஜூலை மந்தில் எக்கச்சக்கமான பெரிய பெரிய மூவிஸ்லாம் ரிலீஸ் ஆகுது. எல்லாமே பார்த்தீங்கன்னா டாப் மோஸ்டான ஹாலிவுட் மூவிஸ்னே வச்சுக்கலாமே. அண்ட் அதில் நம்ம ஜுராசிக் வேர்ல்டு தான் அந்த மந்த் ஸ்டார்டிங்கோடு ரிலீஸ் ஆகும். ஸோ இப்போதைக்கு ஒரு நல்ல ஃபுல் ஃப்ளெஜ்டான லைக் ஒரு பெரிய ட்ரெய்லர் ஆகட்டும் அவங்க ரிலீஸ் பண்ணல. சின்ன டீசர் வைஸாக தான் இன்னும் அவங்க ரிலீஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. மேபி இந்த ஜூன் மந்தில் எங்கேயாச்சும் நம்ம ஒரு பெரிய ட்ரெய்லரோடு எதிர்பார்க்கலாம். அண்ட் உள்ள நிறைய விஷயங்கள் இருக்குது. ஏன்னா இது முன்னாடி நம்ம பார்த்த லைக் ஜுராசிக் பார்க்காக இருக்கலாம், இல்லை ஜுராசிக் வேர்ல்டாக இருக்கலாம், அதோட டோட்டல் டிஃப்ரெண்ட்டான ஒரு கான்செப்ட், நியூ ஆக்டர்ஸோட அண்ட் டோட்டல் ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு டைம் லைனோட ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. விச் இஸ் லைக் அதுக்கப்புறமா என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரியான ஒரு கான்செப்ட். மேக்ஸிமம் நிறைய விஷயம் இருக்குது. ஒரு திருப்பியும் இன்னொரு பார்க்க லைக் அது மாதிரி ஒரு தனியாக ஒரு இடமே இருக்கான் டைனோசர்ஸோட. ஸோ அதை வந்து ரீஓப்பன் பண்ணுற மாதிரியோ இல்லை அங்கே போய் ரிசர்ச் பண்ணுற மாதிரியான ஸ்டோரியோடு கொண்டு வர போகிறாங்க. அண்ட் நெக்ஸ்ட் நம்ம தி பேட்மேன் 2 கேன்சல் ஆயிடுச்சா இல்லை வருமா வராதா, இந்த மாதிரி தான் வந்து ஒரு செம்ம பெரிய டாக் வந்து லைக் ரீசெண்டான டேஸில் போயிருந்தது. அதுக்கு மெயின் ரீசனே பார்த்தீங்கன்னா நம்ம ராபர்ட் பேட்டிங்சன் வந்து நம்ம டியூனோட நெக்ஸ்ட் மூவி வருதுல அதில் அவர் நடிச்சிட்ருக்காரு. ஸோ அதனால் இந்த பேட்மேனுக்கு அப்போது எப்போயோ ஷெட்யூல் கிடைக்கும், ஒரு வேளை கேன்சல் பண்ணிட்டாங்களான்னு சொல்லிட்டு அதனால தான் ஒரு டாக்கே கிரியேட் ஆயிருந்தது. பட் இப்போதைக்கு லைக் மேட்ரியூஸ்லேருந்து ஒரு கண்டிப்பான ஒரு கன்ஃபர்மேஷன் ஆட்டும் ஒன்று தந்திருக்காங்க. ஸ்கிரிப்ட் ஒர்க்கு டன்னா. ஸோ அவர் பர்சனலாகவே 6 மந்த்தாக வந்து நம்ம பேட்மேன் 2க்காகவே வந்து ஸ்கிரிப்ட் ஒர்க்கில் தான் வந்து ஃபுல்லாக ஒர்க் பண்ணியிருந்தாராம். அண்ட் இப்போ அவரே வந்து அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணிட்டார். அதனால் கண்டிப்பாக அப்கமிங் நம்ம பேட்மேன் மூவி வரதான் போகுது ராபர்ட் பேட்டிங்சனோட. அண்ட் அது மட்டும் இல்லை, ரீசெண்டான டேஸில் பார்த்தீங்கன்னா டேரக்டர் ஜேம்ஸ் கன் கிட்டே கேட்டிருக்காங்க, ஏன்னா நம்ம அப்கமிங் டிசியூவில் வந்து யார் பேட்மேனாக இருக்க போகிறாங்க, ஒருவேளை நீங்கள் நம்ம ராபர்ட் பேட்டிங்சனோட பேட்மேன் எடுத்து அப்படியே உள்ளே கொண்டு வந்துடுவீங்களான்னு சொல்லிட்டு. ஸோ அதில் வந்து அவர் ரொம்பலாம் சொல்லலை, ஆனால் ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அது ஒரு பக்கம் போயிட்டு தான் இருக்கும். ஆனால் அப்கமிங் அது எப்படி மர்ஜ் பண்ணுறாங்க, அது ஒரு க்ரியேட்டிவ் பார்ட்டு. ஸோ பார்ப்போம் அது ஃப்யூச்சரில் எப்படி நடக்குதுன்னு. ஆனால் கண்டிப்பாக எல்லாம் மர்ஜ் ஆகும், ஒரே யூனிவர்ஸ் அப்படியெல்லாம் வந்து எதுவும் மென்ஷன் பண்ணல. ஆனால் ஒரு பாசிட்டிவ் அப்டேட் என்னென்னா அது ஒரு ஒர்க்கு போயிட்டுருக்கு. ஸோ கண்டிப்பாக பேட்மேன் 2 எல்லாம் வரும். ஆனால் என்ன, நம்ம 2028 வரைக்கும் வெயிட் பண்ணி ஆகணும். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம டென்ஷல் வாஷிங்டன். ஸோ உங்களுக்கே தெரியும், இப்போதைக்கு இல்லை அப்போத்துலேருந்தே பார்த்தீங்கன்னா ஒரு லெஜெண்டரியான ஒரு ஆக்டர் தான். அவரோட எக்கச்சக்கமான மூவிஸ் நம்ம பார்த்துருக்கோம். அண்ட் ரீசெண்டான டேஸில் பார்த்தா அவரும் நம்ம மார்வலில் வர்றாரு. அண்ட் நம்ம பிளாக் பேந்தர் 3ல் வந்து அவர் இருக்க போகிறான்னு சொல்லிட்டு ஒரு கன்ஃபார்ம்டான ஒரு விஷயம் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அதே இதில் இப்போ மார்வல் சைட்லேருந்து இன்னொரு ரூமர் என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா இவர் அப்கமிங் நம்ம மேக்னிட்டோட கேரக்டராகவும் நடிக்கலாம்னு சொல்லிட்டு. பட் நம்ம எக்ஸ்மென் யூனிவர்ஸ்லாம் பார்த்துருவோம், அதில் மேக்னிட்டோ வேறு ஒரு கேரக்டர் தான் அவங்க நடிச்சிட்டு இருக்காங்க. ஆனால் ஃப்யூச்சர் வந்து அன்சர்டைன் சொல்லுவாங்கள்ல. ஸோ மேபி அவங்க இந்த கேரக்டரை சேஞ்ச் பண்ணுறதுக்கும் நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பட் இப்போதைக்கு நம்ம என்ஸ் கேமில் வந்து மேக்னிட்டோ வந்து அவங்க மென்ஷன் பண்ணிட்டாங்க. அப்கமிங் நம்ம டூம்ஸ்டே மூவியில் இவர் தான் நம்ம எக்ஸ்மெனில் எந்த மேக்னிட்டோ இருந்தாரோ அவர் தான். பட் இப்போதைக்கு ரூமர் என்னென்னா மேபி மேக்னிட்டோ வந்து வேறு ஒரு வேரியன்ட் வெர்ஷன்ஸில் வேறு ஏதோ யூனிவர்ஸ்லேருந்து அந்த மாதிரியான இதில் வந்து நம்ம டென்ஷல் வாஷிங்டன் கூட நடிக்கலான்னு. பட் இன்கேஸ் அவர் மேக்னிட்டோவாக வந்தால் பிளாக் பேந்தர் 3ல் பயங்கரமாக அடி வாங்கிடும். ஸோ அது வந்து இன்னும் கொஞ்சம் கன்ஃபார்ம்டு கிடையாது. ஆனால் பிளாக் பேந்தரில் வந்தால் தான் இன்னும் நல்லபடியாக இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம கேம் ஆஃப் த்ரோன்ஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு தனியான ஒரு சீரீஸ் ஒர்க் வந்து ஒன்று போயிருந்தது, எ நைட் ஆஃப் த 7 கிங்டம்ஸ்ன்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி அந்த சீரீஸ் இந்த வருஷம் ரிலீஸ் ஆகிக்க வேண்டிய சீரீஸ் தான். ஏன்னா எந்த ஒரு அப்டேட்டும் அவ்வளோ, ஜஸ்ட் ஒரே ஒரு ஸ்டில் லைக் ஒரு போஸ்டரான மட்டும் ஸ்டில் மட்டும் தான் அவங்க ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் எந்த ஒரு அப்டேட்டும் வராமல் இருந்தது. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா அஃபிஷியலி வந்து இது கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க, இந்த சீரீஸை டிலே பண்ணிட்டாங்க நெக்ஸ்ட் இயர். ஆனால் நெக்ஸ்ட் இயர் தான் நம்ம ஹவுஸ் ஆஃப் தி ட்ராகனோட சீசன் 3 ரிலீஸ் ஆகுது. ஸோ இப்போதைக்கு மேக்ஸிமம் என்னன்னா அட் அ டைம் நம்ம இந்த 2 சீரீஸுமே நம்ம 2026 பார்க்க போகிறோம். விச் இஸ் நடக்கிறது வாய்ப்பே கிடையாது. ஏன்னா அவங்க எல்லாமே ஒரு பெரிய பெரிய கண்டென்ட் அண்ட் ரெண்டுமே ஒரே வருஷத்தில் அவங்க ரிலீஸ் பண்ண மாட்டாங்க தான். ஆனால் இப்போதைக்கு அப்படி தான் மென்ஷன் பண்ணிகிட்டு இருக்காங்க. அண்ட் என்ன ப்ரோ இந்த சீரீஸ்னால் நம்ம கேம் ஆஃப் த்ரோன்ஸோட 100 இயர்ஸ்க்கு முன்னாடி நம்ம ஹவுஸ் ஆஃப் த ட்ராகனோட ஒரு 100 இயர்ஸ் கழிச்சு. ஸோ அந்த மாதிரி டைம் லைன் நடுவில் தான் வந்து நம்ம நைட் ஆஃப் த 7 கிங்டம்ஸ் வந்து நடக்கும் போது. அண்ட் மெயினாகவே வெஸ்ட்ரோஸை வந்து அவங்க கவர் பண்ணுறாங்களாம். இன்கேஸ் நீங்கள் கேம் ஆஃப் த்ரோன்ஸ் பார்த்துருந்தீங்க உங்களுக்கே தெரியும், வெஸ்ட்ரோஸை வந்து இது வரைக்கும் கவரே பண்ணதில்லை. அவங்க ஜஸ்ட் மென்ஷன் தான் பண்ணுவாங்க. கடைசியாக நம்ம ஆர்எஸ்டார் கூட வெஸ்ட்ரோஸ் தான் போயிருப்பாங்க. ஸோ வெஸ்ட்ரோஸில் என்ன தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு அது மேபி நம்ம இந்த சீரீஸில் பார்த்துடலாம்.
அண்ட் நெக்ஸ்ட் நம்ம கியர்ஸ் ஆஃப் வார்னு சொல்லிட்டு ஒரு செம்ம பெரிய பாப்புலர் அண்ட் ஃபேமஸான கேம் இருக்குது. ஸோ அதோட இப்போ என்கிட்ட லைவ் ஆக்ஷனான ஒரு சீரிஸ் ஒர்க் ஆட்டம் ஒன்று போயிட்டுருக்குன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நான் கன்ஃபார்ம் பண்ணியிருந்தேன். அண்ட் இப்போ நம்ம நெட்ஃப்ளிக்ஸோட தான் டீல் வந்து சைன் அப்பும் ஆயிருக்கு. பை த வே இது யார் கிரியேட் பண்ணிகிட்டு இருக்காங்க பார்த்தீங்கன்னா அப்கமிங் லைக் நம்ம டெட்பூல் 2 அண்ட் நம்ம ஜான் விக்கோட டேரக்டர் இதுதான் நம்ம டேவிட் லேச்சி. ஸோ இவர் தான் வந்து அப்கமிங் இந்த ஒரு லைவ் ஆக்ஷனான சீரீஸ்லையும் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காரு. அண்ட் கியர்ஸ் ஆஃப் வாரில் இப்போதைக்கு மேக்ஸிமம் பாசிபிலிட்டி யார் நடிக்கலான்னு பார்த்தீங்கன்னா நம்ம டேவிட் பட்டிஸ்டாவே தான். ஸோ அவர் தான் மேக்ஸிமம் இந்த கேரக்டர் மெயின் நம்ம ஹீரோட கேரக்டராக உள்ளே இருக்கலாம். அண்ட் இன்கேஸ் நீங்கள் கியர்ஸ் ஆஃப் வார் கேம் ஆடிருந்தீங்கன்னா சொல்லுங்கள் என்ன கான்செப்ட் ஸ்டோரிலாம் இருக்கும். ஏன்னா பர்சனலி நானும் ஆடினது கிடையாது, ஜஸ்ட்டு ஸ்டில் வைஸ் இமேஜஸ் தான் பார்த்துருக்கேன். எல்லாமே பயங்கரமாக இருக்குது. அண்ட் கேம் ப்ளே பார்க்கல, பட் கேம் ட்ரெய்லர்ஸ்லாம் பார்த்துருக்கேன், அதுவும் செம்மையாக கிரியேட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் நம்ம சூப்பர்மேனோட ட்ரெய்லர் கூட பார்த்தீங்கன்னா லைக் போன வீக் ஸ்டார்டிங்லாம் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அண்டு ட்ரெய்லர்லேருந்து நிறைய விஷயங்கள் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏன் தெரியல ட்ரெய்லர் வந்தோடனே இன்டர்நெட் ஃபுல்லாக ஒரு ஹேட்ரேடுன்னு கூட நம்ம வச்சுக்கலாம், பட் ரொம்பவே நெகட்டிவ் டாக்ஸோட தான் பண்ணியிருந்தாங்க. அண்ட் இது நல்ல ஒரு ரூமர் வேறு வந்தது, லைக் செகண்ட் ஸ்க்ரீனிங் ஆட்டோ வந்து செகண்ட் ட்ரையல் ஸ்க்ரீனிங் ஆட்டோ வந்து அவங்க மூவிக்காக பண்ணியிருந்தாங்க ப்ரெஸ்ஸுக்கிட்ட. அண்ட் அதில் கொஞ்சம் நெகட்டிவ் டாக் வந்ததுன்னு, பட் அதை வந்து டோட்டலி டினை பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி நடக்கவே இல்லை, ஜஸ்ட் ஒரு ஃபேக்கான ரூமர்ஸு. அது வேறு யாரும் கிடையாது, ஜாக் ஸ்னைடர்ஸோட ஃபேன்ஸ் தான் வந்து இந்த மாதிரி நெகட்டிவிட்டியை கிரியேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. பட் என்ன வேணா பண்ணுங்க, இப்போ தான் நம்ம டிசியூ வந்துட்டுருக்கு, அதுக்குள்ளே அதை முடிச்சிடாதீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் மூவி தான் நம்ம சூப்பர்மேன் மூவி. அண்ட் இதுக்கப்புறம் கண்டினியூஸாக இந்த என்டையர் யூனிவர்ஸே ஒன்று டெவலப் ஆகிரும். எனக்கு பொறுத்த வரைக்கும் ட்ரெய்லர் நல்லபடியாக தான் இருந்தது. அவங்க கொஞ்சம் கலர்ஃபுல்லாக கொண்டு வர ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க. அண்ட் மியூசிக்கும் சரி விஎஃப்எக்ஸ் குவாலிட்டியும் நல்லபடியாக தான் இருந்திருக்கு. ட்ரெய்லரில் பார்க்கும்போது சின்னதாக ஒரு இடத்துல மட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணியிருந்தாங்க. அது லைக் நம்ம ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா பின்னாடிலேருந்து ஒரு டின்னை வந்து எவனோ தூக்கி போடுவான், நம்ம சூப்பர்மேன் தலையில் போய் இடிக்கும். அண்ட் முன்னாடி ட்ரெய்லரில் பார்த்தா அவர் கொஞ்சம் பிளிங்க் பண்ணிடுவார், பட் இப்போ இந்த ட்ரெய்லரில் அவர் பிளிங்க்கு கூட பண்ண மாட்டார், அப்படியே இருப்பார். விச் இஸ் ஓகே, கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் பண்ணுறாங்க. ஆனால் பார்ப்போம் இது எப்படி அவுட்கம் வருதுன்னு. எனக்கு பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நல்ல பாசிட்டிவாகவும் அவுட்கம் வரும். அண்டு நல்லபடியாக எடுத்திருக்காங்க தான் எனக்கு தோணுது. சூப்பர்மேனாலே அந்த ஹோப்பு சிம்பிள் ஸோ அந்த மாதிரியான மூமெண்ட்ஸ்லாம் வந்து இப்போ ட்ரெய்லர்லேருந்தே கொஞ்சம் தெரியுதா. அண்டு லைக் ப்ரோ சூப்பர்மேன் தான் ப்ளீடே ஆகாது, அவர் தான் ரத்தமே வராதுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. பட் இனிஷியல் டேஸ் ஆஃப் சூப்பர்மேன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அவர் கொஞ்சம் கொஞ்சமாக தான் கற்றுட்டு இருப்பார். ஸோ அந்த இனிஷியல் டேஸ் கூட இது இல்லைன்னா நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம மார்வலோட அயன் ஹார்ட்டோட ட்ரெய்லரும் இப்போது வெளியே வந்துருச்சு, லைக் போன வீக்கே வந்தது. அண்ட் அப்கமிங் நம்ம ஜூன் 24 தான் நம்ம டிஸ்னி ப்ளஸில் வரப்போகுது. அண்ட் பெருசாக ஒன்று டாக்கே ஒன்றும் க்ரியேட் ஆகாத மாதிரி எனக்கே பர்சனலாக ஃபீலாக இருந்தது. பட் அப்படின்னு சொல்ல முடியாது, ஏன்னா பார்ப்போம். ஏன்னா அப்கமிங் மார்வல் பார்த்தீங்கன்னா அவங்க சீரீஸில் கொஞ்சம் நல்லாவே ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. கடைசியாக வந்து நம்ம டேர்டெவில்லாம் எனக்கு டோட்டலி ஜஸ்டிஃபைடு பார்ன் அகெயின். அண்ட் அதே மாதிரியான கொஞ்சம் ஆர்ரேட்டடுன்னு சொல்லக்கூடாது, பட் கொஞ்சம் சீரியஸ் டோனோட அவங்க சீரீஸில் காமிச்சா நல்லாயிருக்கும். ரொம்பவே ஃபன் டோனோட காமிச்சிருந்தாங்க. இதுக்கு முன்னாடி லோக்கி, மூன் நைட் இவங்க தான் கொஞ்சம் ஜஸ்டிஃபை பண்ணியிருந்தாங்க. அண்ட் இப்போதைக்கு வந்து நம்ம டேர்டெவில். ஸோ அதே மாதிரி நம்ம அயன் ஹார்ட்டும் இருக்கும்னு நம்புகிறேன். ஏன்னா இனிஷியல் அந்த ட்ரெய்லரில் பார்த்தீங்கன்னா ஒரு டாஸ்க்கு முடிக்கிற மாதிரியும் அண்ட் அயன் ஹார்ட்டோட அந்த அயன்மேனோட அந்த வைப்பெல்லாம் கொஞ்சம் அப்படியே மேட்ச் ஆகிட்டு இருக்கா. ஸோ ஹோப் அதை அப்படியே கொஞ்சம் மெயின்டைன் பண்ணால் நல்லாயிருக்கும். ஆல்ரெடி இவங்க தான் நம்ம கொஞ்சம் நிறைய இடத்துல நம்ம பார்த்துட்டோம், அங்கங்கே இந்த இன்ட்ரடியூஸ்லாம் பண்ணிட்டாங்க. பட் ஃபுல் ஃப்ளெஜ்டான சீரீஸ் இப்போ தான் பார்க்க போகிறோம். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம த சூப்பர் மேரியோ மூவி நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பார்ட்லாம் ரொம்ப பிடிச்சிருந்து தான். ஏன்னா அப்போவே வந்து அவங்க மென்ஷன் பண்ணிட்டாங்க நெக்ஸ்ட் இதுக்கு சீக்வல் வருவானே. என்ன டோட்டல் கலெக்ஷன் வேறு $1.3 பில்லியன் அவங்க வேறு பார்த்துட்டாங்களா. ஸோ கண்டிப்பாக இதை அவங்க இங்கே ஸ்டாப் பண்ண போகிறது கிடையாது. அண்ட் அதுக்கப்புறம் உடனே சீக்வல் அனௌன்ஸ்மெண்ட் தந்துட்டாங்க. ஆனால் இப்போ தான் ஃபைனலி டைட்டிலே ரிவீல் பண்ணியிருக்காங்க, விச் இஸ் நம்ம சூப்பர் மேரியோ வேர்ல்டு. அண்ட் இதில் என்னென்ன கேரக்டர்ஸ் லைக் எல்லாமே நம்ம நிண்டெண்டோட கேம்ஸ் தானே. ஸோ அது எல்லாத்தையும் என்னென்னலாம் உள்ளே ஆட் பண்ணி கொண்டு வர போகிறாங்கன்னு தான் கொஞ்சம் சர்ப்ரைசிங்கான எலிமெண்ட்டாக இருக்க போகுது. நெக்ஸ்ட் நம்ம ஜெசிகா ஜோன்ஸ் நம்ம டேர்டெவிலோட நெக்ஸ்ட் சீசன் 2ல் வர போகிறாங்களாம். ஸோ ஆக்சுவலி நீங்கள் டேர்டெவில் பார்ன் அகெயினோட பார்த்துருந்தீங்கன்னா கடைசியில் வி நீட் அன் ஆர்மின்னு சொல்லிட்டு பயங்கர மாசாக சொல்லியிருப்பார். அண்டு இன்னும் கூட நானும் கேட்குறேன், பனிஷரோட சிம்பிள் மீனிங் என்னையா? ஏன்னா மார்வலுக்கே தெரியாதுன்னே சொல்லிக்கலாமே. அதுக்கே இன்னும் ஒரு சஸ்பென்ஸ் ஆட்டம் ஒன்று க்ரியேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. லிட்ரலி நீங்கள் யார்கிட்ட போய் வேணால் கேட்டிங்கன்னா எல்லாருக்கும் டிஃப்ரெண்ட்டான தியரிஸ் வச்சுருப்பாங்க நம்ம பனிஷரோட சிம்பிள் பற்றி தான். அந்த சிம்பிள் டெத்தை சொல்லுவாங்க, அந்த சிம்பிள் வந்து யாரையோ பனிஷ் பண்ணுறது சொல்லுவாங்க. அண்டு அது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு சிம்பாலிக்கான ஒரு ஐடியாஸோடு வச்சுருக்காங்க. யார் என்ன தப்பு பண்ணியிருந்தாலும் கண்டிப்பாக அவனுக்கு சாவு தண்டனை தான், அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குது. ஆனால் ஒரிஜினல் பனிஷருக்கே வந்து அந்த சிம்பிளுக்கு வந்து வேறு ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் தான் நம்ம சீசன் 1ல் கொஞ்சம் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அண்ட் கடைசியில் ஆர்மி சொன்னோன்னே நானும் எக்ஸைட்மெண்ட் ஆகிட்டேன். ஏன்னா கண்டிப்பாக நம்ம டிஃபெண்டர்ஸ் எல்லாம் சீரீஸ் நான் பார்த்துருக்கேன், ஓகே இனிமேல் தான் இங்கே யூஸ் ஆக போகுதுன்னு. அண்ட் என்ன பொறும் இந்த டிஃபெண்டர்ஸ்ன்னு இருக்கீங்கன்னா ஸ்டார்டிங் சொல்கிறேன் நம்ம டேர்டெவில் தான். அண்ட்
இதுக்குள்ளே வந்தது தான் நம்ம ஜெசிகா ஜோன்ஸு, அயன் ஃபிஸ்ட்டு, லியூக் கேஜ்னு ஒரு கேரக்டர்லாம் உள்ளே கொண்டு வந்தாங்க. ஸோ அண்ட் இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு டீம் ஆஃப் ஃபார்ம் ஆகி தான் நம்ம டிஃபெண்டர்ஸ்ன்னு சொல்லி ஆயிருக்காங்க. ஸோ எல்லாருக்கும் டிஃப்ரெண்ட் பவர் இருக்குது. அண்ட் ப்ரோ இந்த ஜெசிகா ஜோன்ஸ்னு சொல்கிறீங்களே அவங்களுக்கு என்ன பவர்னா சூப்பர் ஸ்ட்ரென்த், அவ்வளோதாங்க. ஜம்பும் கொஞ்சம் அதிகமாக பண்ணுவாங்க. ஸோ ஜம்பிங் பவர் கூட நீங்கள் உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். பட் பேசிக்லி சூப்பர் ஸ்ட்ரென்த்து தான் அவங்களோட மெயின் ஸ்பெஷலான பவர். அண்ட் இன்னைக்கோட ஃபைனல் அப்டேட் ப்ரோ, நம்ம பீக்கி பிளைண்டர்ஸ் எப்போ ப்ரோ நம்ம தமிழ் டப்பில் வரும்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஏன்னா நானே ஆல்ரெடி இந்த அப்டேட் வந்து ஆல்மோஸ்ட் 1 month கிட்ட ஆயிடுச்சு. ஆக்சுவலி டெக்னிக்கல் இஷ்யூன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் வந்து அந்த ஏப்ரல் மந்தில் ரிலீஸ் ஆக வேண்டியது இருந்ததில்ல, அதை ரிலீஸே பண்ணலை. ஸோ டெக்னிக்கல் இஷ்யூன்னு சொல்லிட்டு கிச்சின்னு சொல்லிட்டு அதை அப்படியே விட்டாங்க. ஆனால் இப்போது இன்றைக்கி லைக் May 19th ஈவினிங் 5 PM நம்ம ஜி கேஃபே சேனலில் தமிழ் டப்டோட பார்த்துடலாம். எஸ் கைஸ், ஸோ டெய்லி ஒரு எபிசோடோட தான் வந்துட்டுருக்கோம். பை த வே எப்படி ப்ரோ இருக்கும் பீக்கி பிளைண்டர்ஸ் அண்ட் இந்த மாதிரி நிறைய டவுட்ஸ்லாம் இருக்கலாம். அது ஆக்சுவலி அது ஒருத்தவங்க பெர்ஸ்பெக்டிவில் இருக்குது. சில பேருக்கு பிடிக்கும், சில பேருக்கு பிடிக்காமலையும் போகலாம். மெயினாக பார்த்து நிறைய பேர் வந்து அந்த பிரிட்டிஷ் ஆக்சன்ட்லேயும் சரி அண்ட் அதில் தான் கொஞ்சம் ஃபேனாக இருந்தாங்க. அவங்க வே ஆஃப் டாக்கிங்லாம் பயங்கர மாசாக இருக்கும். ஸோ பேசிக்லி அதை தான் சொல்ல வரேன். அண்ட் இப்போ நம்ம தமிழ் டப் எப்படி பண்ண போகிறோம் இல்லைன்னா ப்ரோமோலலாம் செம்மையாக பண்ணியிருக்காங்க. தமிழ் டப்லாம் நல்லா ஹை குவாலிட்டியாக தான் தெரியுது. பட் அந்த டைலாக்ஸ் எப்படி இங்கேயோ கிஞ்செல்லாம் பண்ணுற போகிறாங்களோன்னு தான் ஒரு பயம். ஸோ அதனால் இப்போதைக்கு இந்த தமிழ் டப் வரட்டும் அண்ட் அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்து டிசைட் பண்ணலாம். ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ராமா வைஸ் தான் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ அந்த ஒரு விஷயத்தை இப்போவே கிளாரிஃபை பண்ணிடுறேன். ரொம்ப ஆக்ஷன் பேக்லாம் எதிர்பார்த்திங்கன்னா அப்படியெல்லாம் நம்ம பீக்கி பிளைண்டரில் இருக்காது. ஸோ தட்ஸ் ஆல் கைஸ். இதுதான் இப்போதைக்கு கொஞ்சம் ரீசெண்டாக வந்த எல்லாம் ஹாலிவுட் அப்டேட்ஸ் அப்படியே எல்லாத்தையும் நம்ம இன்றைக்கி ஒரு வீடியோவில் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். மெயினாக எந்த அப்டேட்டுக்கு நீங்கள் கொஞ்சம் வெயிட் ஆர் ஹைப்பாக இருக்கீங்களோ ப்ளஸ் இப்போ ஏதோ ஒரு அப்டேட் நான் சொல்ல மிஸ் பண்ணியிருந்தீங்க நீங்கள் நினச்சிருந்தாலும் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் ஆட் பண்ணிடுங்க. அண்ட் இன்றைக்கி ஒரு வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே மறக்காமல் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் ஷேர் பண்ணிடுங்க. ஸோ தட்ஸ் ஆல் கைஸ். கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங் ப்ளே தமிழ் டப். See you in next video. Bye guys.